இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த நாளிலும் மத்தேயு எழுதின சுவிசேஷம் 16வது அதிகாரம் 13வது வசனத்திலிருந்து 17ஆம் வசனம் வரையிலும் தியானிக்கப் போகிறோம். பின்பு இயேசு பிலிப்பு செசரியாவின் திசைகளில் வந்தபோது தம்முடைய சீஷரை நோக்கி, மனுஷகுமாரனாகிய என்னை ஜனங்கள் யார் என்று சொல்லுகிறார்கள் என்று கேட்டார். அதற்கு அவர்கள், சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்றும், சிலர் எலியா என்றும், வேறு சிலர் எரேமியா அல்லது தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்றும் சொல்லுகிறார்கள் என்றார்கள். அப்பொழுது அவர், நீங்கள் என்னை யார் என்று சொல்லுகிறீர்கள் என்று கேட்டார். சீமோன் பேதுரு பிரதியுத்தரமாக, நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்றான். இயேசு அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ பாக்கியவான். மாம்சமும் இரத்தமும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை, பரலோகத்தில் இருக்கிற என் பிதா இதை உனக்கு வெளிப்படுத்தினார் என்று சொல்லி, இங்கே இயேசு கிறிஸ்துவை குறித்த அபிப்பிராயத்தை தன்னுடைய சீஷர்களிடத்தில் ஆண்டவர் தெரிந்து கொண்டு, அங்கே பேதுரு சொன்ன கருத்துக்களை ஆமோதித்து சொல்லுகிற காரியங்கள் இந்த பகுதியில் எழுதப்பட்டிருக்கிறது. தேவனை பற்றி எத்தனை கருத்து வேறுபாடுகள் காணப்படுகின்றன. இயேசு கிறிஸ்து மனித சரீரத்தில் வாழ்ந்த நாட்களிலும் மக்கள் கண்களில் அவர் பதிந்த கோணங்களும் வித்தியாசமானவைகளாக காணப்பட்டன. அவற்றில் சிலவற்றை தான் கர்த்தரின் நேரடி அனுபவத்தை விளக்கும் காட்சிகளிலேயே இங்கே மத்தேயு எழுதி வைத்திருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. மக்கள் என்னை பற்றி என்ன நினைக்கிறார்கள் என்று கேட்ட கேள்விக்கு பேதுரு மட்டும் சற்றும் தாமதிக்காமல் நினைவுகளையெல்லாம் அந்த களஞ்சியத்திலிருந்து வரிசை வரிசையாக அடுக்க தொடங்குகிறதை நாம் பார்க்கிறோம். சிலர் உம்மை யோவான் ஸ்நானன் என்று சொல்லுகிறார்கள், சிலர் எலியா என்று சொல்லுகிறார்கள், சிலர் எரேமியாவோ என்று சொல்லுகிறார்கள், சிலர் தீர்க்கதரிசிகளில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்று வித்தியாசப்படுத்தி சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். என்ன விசித்திரமான காரியங்களை குறித்து அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். கோடரியானது மரங்களின் வேரருகே என சொல்வாளை ஓங்கி வீசிய ஒரு தயவு தாட்சணியமில்லாமல் பிரசங்கித்த யோவான் ஸ்நானகன் என்று உம்மை சொல்லுகிறார்கள் என்று சொல்லுகிறதை பார்க்கிறோம். இஸ்ரவேலை கலக்குவது நீயும் உன் தந்தை வீட்டாருமே என்று நான் சொல்லாமல் மழை பெய்யாது, நான் தேவ மனிதன் என்றால் அக்கினி இறங்கி எரிக்கட்டும் என்றெல்லாம் தேவ சமூகத்தில் நின்று கொண்டு சொற்களால் அரசரையும் மக்களையும் நடுநடுங்க வைத்த எலியா என்று சொல்லுகிறார்கள் என்று சொல்லி கருத்தை வெளிப்படுத்துகிறார். இன்னும் கொடிய நியாய தீர்ப்புகளை கூறி கண்ணீரை விதைச்சி பாடுகளை சகித்து நடந்த ஒரு எரேமியா என்று சொல்லுகிறார்கள் என்கிற காரியமும் வெளிப்படுத்தப்படுகிறது. அதே போல வாழ்வீச்சுகளையெல்லாம் கண் இமைக்காமல் எதிர்கொண்டபடியே கர்த்தரின் நியாய தீர்ப்பை பதற்றமின்றி உரைத்து அநேக தீர்க்கதரிசிகள் அவர்கள் மரித்திருக்கிறார்களே, அவர்களில் ஒருவர் என்று சொல்லுகிறார்கள் என்றெல்லாம் கருத்துக்கள் வெளிப்படுத்தப்பட்ட பின்பு இவர்களுக்கும் இயேசுவுக்கும் என்ன தொடர்பு என்று பார்த்தோன்னு சொன்னால், அப்பாவித்தனமாக ஒரு தாடி நிறைந்த ஒரு தோற்றத்தோடு கூட வலது கன்னத்தில் அறைந்தாலும் இடது கன்னத்தை காட்டி கொடுக்கிற போதனையை போதித்த ஒரு தன்னுடைய தாழ்மையான குரலை உயர்த்தி கோரண மரணத்தையும் தழுவும்படியான தன்னை ஒப்பு கொடுத்த மனுஷகுமாரன் என்று சொல்லி நாம் இங்கே வேதத்தில் பார்க்கிறோமே. இவைதான் நாம் காணுகிற அவரை குறித்த ஒரு தோற்றமாக நாம் பார்க்கிறோம். இவை நாணயத்தினுடைய ஒரு பக்கம்தான். ஆனால் பேதுருவினுடைய அறிக்கையை பார்க்கும்போது தான் அது மறுபக்கத்தை நமக்கு பகிரங்கமாக வெளிப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. ஒரு பக்கத்து காரியங்களை சுவிசேஷம் கூறுகிற இயேசுவை புரிந்து கொண்டு நாம் எத்தனையாய் அவர் வலது கணத்தில் அறைந்தால் இடது கணத்தை திருப்பி கொடுக்க சொல்லுகிறார். அவர் கல்வாரி சிலுவையில் தூக்கி அறையப்படுகிறதற்கு முழுமையாக தன்னை ஒப்பு கொடுத்தவர் என்றெல்லாம் சொல்லி ஒரு கற்பனையில் நாம் அவரை வைத்திருக்கிறோம். ஆனால் பேதுருவினுடைய அறிக்கையானது நீர் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய கிறிஸ்து என்கிற ஒரு காரியம் அவருடைய மறுபக்கத்தை வெளிப்படுத்துகிறதை பார்க்கிறோம். தேவனினுடைய சொரூபம் நீர் என்றவர் சொல்லுகிறதை பார்க்கிறோம். பாவத்துக்கு எதிரான அவருடைய மனப்பாங்கு என்ன, நியாய தீர்ப்பின் சொல் வாளோங்கி எருசலேமின் அறிஞர்களையெல்லாம் விரைக்க வதித்த அவரது கம்பீரம் என்ன, யோவான் ஸ்நானனால் அவருடைய பாதரட்சையை கூட நான் அவிழ்க்கிறதற்கு பாத்திரனல்ல என்று சொல்லுகிற அளவிற்கு அத்தனையாய் உயர்ந்து நின்ற இயேசு அவர் தனி ஒருவராக போராடி கல்வாரி சிலுவையில் சத்ருவினுடைய சாத்தானுடைய எல்லா விதமான
அதிகாரங்களையும் உரிந்து கொண்டு அவனை வெளியரங்கமான கோலமாக்கி சிலுவையில் வெற்றி சிறந்த வெற்றி வேந்தனாக நாம் அவரை அறிய முற்பட வேண்டும் என்று சொல்லித்தான் பேதுருவினுடைய வார்த்தைகள் நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஒரு கல்வாரி சிலுவையில் அறையப்பட்டு தோற்று போனவரோ அல்ல, 3வது நாளிலே ஜெய கம்பீரமாக உயிரோடு கூட எழுந்து மகிமையை பெற்றுக்கொண்ட, சத்ருவினுடைய சகல அதிகாரங்களையும் உரிந்து கொண்டவராக, இதோ வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் என்று சொல்லி கம்பீர முழக்கமிட்ட அந்த இயேசு கிறிஸ்துவை குறித்து நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். பாவத்தினுடைய தாலாட்டில் நம்ம படுத்து உறங்கி கொண்டிருக்கும் போது ஆண்டவருடைய சமூகத்தில் இயேசுவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோருடைய முழங்கால்களையெல்லாம் முடங்கச் செய்கிற நாமம் உள்ளவராக தேவன் அவர் உயர்த்தினதை அந்த நாணயத்தினுடைய இன்னொரு பக்கத்தையும் நாம் தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்து ஒரு பக்கத்தில் ஒரு ஆட்டுக்குட்டியை போல இருக்கிறார், ஒரு அன்புள்ளவராக, நேசம் மிகுந்தவராக, கருணை மிகுந்தவராக, நம்மை ஆதரிக்கிறவராக, நம்மை தேற்றுகிறவராக இருக்கிற ஆண்டவர். அதே இன்னொரு பக்கத்தில் குமாரன் கோபம் கொள்ளாமலும் நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு அவருடைய பாதத்தை முத்தம் செய்யுங்கள், கொஞ்ச நாளிலே அவருடைய கோபம் பற்றி எறியும், அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள். இதை எபிரேயாக்கியோன் தன்னுடைய நிருபத்தில் 12ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்கிறார். நம்முடைய தேவன் பட்சிக்கிற அக்கினியாய் இருக்கிறாரே. பாவத்துக்கு விரோதமாக ஆண்டவர் அத்தனையாக பட்சிக்கிற ஒரு அக்கினியைப் போல இருக்கிறவராய் இருக்கிறபடினால ஒவ்வொரு நாளும் ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே நீர் கோபம் கொள்ளாமலும் நாங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு உம்முடைய பாதத்தை முத்தம் செய்ய நாங்கள் வந்திருக்கிறோம் என்று சொல்லி இயேசு கிறிஸ்துவை குறித்த முழுமையான வெளிப்பாடை பெற்றுக்கொண்டு பரிசுத்தமாய் வாழ்கிறதற்கு நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே, பாடல்கள் வைத்தீரையா பாலகர் நாவிலே, எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா, எதிரியை அடக்க பகைவரை ஒடுக்க இவ்வாறு செய்தீரையா.